வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு கொட்டியது மழை. வியந்து பார்த்தது தமிழ்நாடே. அச்சமூட்டும் வகையில் பல்வேறு இடங்களில் மழை. ஆனால் அனைவரும் எதிர்பார்த்தது இம்மழை தொடருமோ என்கின்ற அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம்? இன்று ஒரு நாள் தான் இந்த தீவிர மழை. நாளையிலிருந்து அரியலூர், பெரம்பலூர், கடலூருக்கு வடக்கே, மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் சரியாக நாம் கோடிட்ட இடத்திற்கு வடக்கே இன்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் தூறல் சாரல், நாமக்கலில் மழை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மழை. நல்லா பாருங்க, எங்க கோடிட்டது போல நேரா ஈரோடு, நாமக்கல், துறையூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதி. மயிலாடுதுறையில் பெரும்பாலான பகுதி கடலூர் மாவட்ட பகுதி, அதாவது முட்டம், மணல்மேடு, மயிலாடுதுறை, சீர்காழி, பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், இது எல்லாமே. அப்புறம் ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் கோவில், அப்படியே பார்த்தீங்கன்னா அணைக்கரை, இந்த பகுதி எல்லாமே மழை. இதற்கு வடக்கே பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் ஆங்காங்கே மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு மாலையில் கனமழை பொழிந்தது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாமே. ஆனால் இதில் செங்கல்பட்டை விட, காஞ்சிபுரத்தை விட திருவள்ளூரும் வட சென்னையும் அதிக மழை இன்றைக்கு. இப்படி எதிர்பார்த்தது தான் சரியாக அமைந்திருக்கிறது. சரி, இன்று இரவு எங்கே இருக்கும்? இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை எங்கெல்லாம் தீவிரமடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரம்பலூர் தலைநகர் பகுதிக்கும் பெரம்பலூர் தெற்கு பகுதிக்கும் பெய்து கொண்டிருக்கூடிய பாடலூர் வரைக்கும் பெய்து கொண்டிருக்க மழை. அப்படியே பாடலூரிலிருந்து பலூர், பலூர் இந்த பகுதிக்கும், அரியலூர் மாவட்ட பகுதிக்கும், அப்படியே கும்பகோணத்துக்கு வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட பகுதிகள் கூட வர வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி, கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, பேரளம், கொல்லுமாங்குடி, அப்புறம் அப்படியே காரைக்கால், தரங்கம்பாடி, காரைக்காலுக்கு வடக்கே தான் இன்றைக்கு. நாளைக்கு கடலூருக்கு வடக்கே தான். இன்றைக்கு மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர் இதுக்கு வடக்கேன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அமைந்திருக்கு. நாளை பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும். நாளை 12ஆம் தேதி மாலை இரவில் இன்றைக்கு இந்த காரைக்காலில் வர்ற மழை கடலுக்குள்ளே பெய்துக்கிட்டே இருக்குங்க. காலையில் வேதாரண்யம் பகுதியெல்லாம் மேகமூட்டமாக இருக்கும். வேதாரண்யத்துக்கு ஒரு தூறலை கூட கொடுக்கலாம், ஆனால் பெரிய மழை கிடையாது. கடலில் இரு காற்று இணைவு நடைபெற்று கொண்டே இருக்கும். இதனால் கரையில் மேகமூட்டம் தெரியும், மேகமூட்டம் இருக்கும். இன்றிலிருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடைய போகுது. நள்ளிரவிலிருந்து நாளை மாலையிலிருந்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவிலே, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்ய போகுது. தமிழ்நாட்டில் கணவாய் பகுதிகளுக்கு பெரிய அளவில் மழை இருக்காது, ஆனால் சாரல் வரும், தூறல் வரும். ஆனால் இதை விட கூடுதல் மழை வயநாடு, குடகுல இருக்கும். அதோட தாக்கம் மைசூருக்கு இருக்கும், பெங்களூருக்கு இருக்கும். நாளைய மழைப்பொழிவு அதே அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறைக்கு வடக்கே நாளைக்கு இருக்கலாம். ஆனால் உறுதியாக புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இதற்கு வடக்கே சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இங்கே நாளை மழை இருக்கும். டெல்டாவிற்கு இந்த திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கக்கூடிய, காற்று மறைக்கக்கூடிய பகுதிக்கு கொஞ்சம் கிழக்கு பகுதி மழை இருக்கலாம். எங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இதெல்லாம் இணையும் பகுதி. மதுரை, சிவகங்கை பகுதி, இந்த பகுதி வடக்கே தான் சொல்லலாம். அதாவது பொன்னமராவதி, வாடிப்பட்டி, சோழவந்தான், அதிலேருந்து காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, தேவக்கோட்டை இந்த பகுதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம். டெல்டாவிற்கு மிரட்டம், அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் மலை மறைக்கிறதுனால மேற்கு காற்று குளிர்ச்சித்தன்மை இல்லாமல் இருக்கும்.
அதனால் வெப்பமாக இருக்கும். அதனால் அதுக்கு கிழக்கே பகுதியில் மழை இருக்கும். அப்புறம் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே மழை இருக்கும். ஈரோடு பெருசு கிடையாது. அதாவது அங்கே கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்க வார கணக்கில் அச்சப்பட வேண்டாம், தூறல் வரலாம், அவ்வளவுதான். சேலத்திலிருந்து தான் மழை இருக்கும். சேலம், பெரம்பலூர், அரியலூருக்கு வடக்கே, கடலூருக்கு வடக்கே, ஆந்திரா பகுதி வரைக்கும், தெலுங்கானா, ஒட்டுமொத்த இமயமலை வரைக்கும் அதில் இருந்து. ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக மழை இருக்காது. பெய்யும் இடத்துல கொஞ்சம் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். பெரிய மழை இருக்காது. தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு அடுத்த நாள், அதாவது நாளை 12ஆம் தேதி 13ஆம் தேதி கடலூருக்கு வடக்கே மட்டும்தான் இருக்கும். அதற்கு தெற்கே இருக்காது. 13ஆம் தேதி புதன்கிழமை கடலூருக்கு வடக்கு மட்டும்தான். புதுச்சேரி கடலூருக்கு வடக்கே மட்டும், ஆங்காங்கே சென்னை உட்பட. கடலூருக்கு வடக்குன்னா அதில் உள்ள எல்லா மாவட்டத்தையும் பார்த்துக்கணும். கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அப்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இதையும் சேர்த்துக்கணும். சேலத்துக்கு வடக்கே 14ஆம் தேதி இதே போல தான். 14ஆம் தேதியும் பெரும்பாலும் 14ஆம் தேதி அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை ஒட்டி ஆந்திர எல்லையோரம் தான் மழை இருக்கும். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 14ஆம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இருக்கும். 15ஆம் தேதி அதுவும் இருக்காது. 15ஆம் தேதி கரை கடந்துடும். கரை கடந்து அந்த நிகழ்வு எங்கே போயிட்டுருக்கோம்? ஆந்திர பிரதேசம் கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போயிட்டுருக்கோம். அதனால் காற்று திசை மாறிடும். 15ஆம் தேதியிலேருந்து மழை இருக்காது தமிழ்நாட்டுக்கு பெருசாக. 2 நாள் தென்மேற்கு பருவமழையும் ஒரு இடைவெளி கொடுக்கும். ஏன்னா 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். 15ஆம் தேதி கரை கடந்து மகாராஷ்டிரா பகுதியை போக்கி போகும்பொழுது கேரளா வழியாக காற்று நுழையாது, கர்நாடக வழியாக நுழையும், அப்புறம் கோவா வழியாக நுழையும், மகாராஷ்டிரா வழியாக நுழைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் குஜராத் வழியாக நுழைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு கேரளாவில் தீவிரம் குறைவாக இருக்கும். 15, 16, 17. ஆனால் மழை சாரல் தூறல் இருக்கும். வால்பாறையில், நீலகிரியில் பெரிய மழை இருக்குது, ஆனால் மழை இருக்கும். தமிழ்நாட்டில் மேகம் சூடும், மிரட்டம் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும். ஏன்னா காற்று திசை மாறிடும் இல்லையா? கேரளா வழியாக 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காற்று டெல்டா வழியாக போகிறதுனால தான் மழை இல்லாமல் இருக்கும். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே காற்று கர்நாடக வழியாக மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் என்பதனால கேரளாவிலேருந்து வரக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கும். அதனால் வெப்பச்சலன இடிமழை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இருக்கும், பெருசாக இருக்காது. தென்மேற்கு பருவமழையும் பெருசாக இருக்காது, வெப்பச்சலன இடிமழையும் பெருசாக இருக்காது, ஆனால் இருக்கும். ஆங்காங்கே லேசான மழை, மிதமான மழையாக ஆங்காங்கே 15, 16, 17 இருக்கும். சரி, மாத இறுதி வரை எப்படி இருக்கும்? இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா போன பிறகு அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் உருவாகும். அதுக்கு அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம். ஆக 17ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு பிறகு 31ஆம் தேதிக்குள்ளே, ஆகஸ்ட் 31க்குள்ளே 2 நிகழ்வு இருக்குது. ரெண்டுமே ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக பயணிக்கும். இதனால் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நல்ல மழை இருக்கும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும். கர்நாடகாவில் மழை இருக்கும். தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகாவில் மழை இருக்கும். தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும். ஆனால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிரட்டும் வானிலை, தூறல், சாரல் இதெல்லாம் இருக்குமே தவிர பெரிய மழை இந்த மாத இறுதிக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு பெரிய மழை இல்லை. புரியுதுங்களா? வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு இந்த மயிலாடுதுறை மற்றும் இன்றைக்கு தான் மயிலாடுதுறைக்கு வடக்க, நாளை கடலூருக்கு வடக்க, அடுத்த நாள்லாம் புதுச்சேரிக்கு வடக்க தான், அதுக்கு அடுத்த நாள்லாம் சென்னையை ஒட்டிய பகுதிக்கு தான். அப்புறம் 4 நாளைக்கு படிப்படியாக வடக்கு நோக்கி விலகி போகக்கூடிய அந்த காற்று சுழற்சி படிப்படியாக மழையும் வடக்கு நோக்கி அந்த இரு காற்று இணைவு நகர்ந்து போய் அப்புறம் தமிழ்நாட்டின் எல்லையோரத்தில் இருப்பதும் அப்புறம் இடைவெளி கொடுத்துடும். கேரளாவில் மட்டும் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பம் அதிகரித்து இடிமழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். பெரிய மழை இருக்காது. மாத இறுதி வரைக்கும் ஒரு பெரிய மழை இருக்காது. ஆனால் எல்லா மழையும் சேர்ந்து தெலுங்கானாவில், ஆந்திர பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, கர்நாடகா வடக்கு பகுதி, கேரளாவிலையும் இருக்கும். கேரளாவிலாம் பாதிக்கிற மழை இல்லை, சீரான மழை. 8, 10, 12, 5, 8, 10, 5, 7, 8 இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நீலகிரி, வால்பாறையில் இந்த அளவுக்கு மழை இருக்கும். வால்பாறையை விட நீலகிரி கண்டிப்பாக ஒரு 10, 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்படி தான் மழை இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போது வரக்கூடிய 3 நாட்களுக்கு வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் மட்டும் மழை. டெல்டாவிற்கு மிரட்டல். புதுக்கோட்டை, சிவகங்கையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் ஒரு 2 நாளைக்கு. அப்புறம் இதுதான் வானிலையோட அறிக்கை. அதாவது ஆகஸ்ட் இறுதி வரைக்கும். மேலும் துல்லிய அறிக்கையில் நாளை காலை சந்திப்போம். இணைந்திருங்கள். இதுவே இறுதி அறிக்கை என்று போயிடக்கூடாது. தயவுசெய்து மழை தூறல் வந்த பிறகு நீங்கள் பார்த்து நஷ்டம் ஏற்பட்டுக்கிறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் காலையில் வந்தவங்க இப்போ வரமாட்டீங்க. ஏன்னா வானம் தெளிவாக இருக்கு இல்லையா, வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் வரமாட்டீங்க. அப்புறம் மழைன்னு கற்றுட்டே இருப்பேன், வரமாட்டீங்க. தூறல் விழுந்தோன்னே நஷ்டம் ஏற்பட்ட பிறகு வருவீங்க.
அது இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு. தயவுசெய்து சொல்கிறேன், வானிலை அறிக்கைகளுக்கு இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய பழகிக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் பொழுது வானிலையை பார்க்காதனால நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். தயவுசெய்து வானிலை உங்களுக்கானது. வானிலை இருந்து விவசாயம் செல்வது உங்களுக்கு கடமை. உங்கள் லாபம் உங்கள் கையில். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.